உங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக. இரக்கமுள்ள அரவன் இயேசுடைய பிள்ளைகள் எல்லாருக்கும் ஆண்டவர் இயேசு நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்துதல்கள். பாருங்கள், ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுறேன். நேற்று மாலையில் எங்களுக்கு என்னோட உறவினர்களோடு நான் ஃபோனில் பேசினேன். நல்ல சுகமாக சந்தோஷமாக இருந்தார். இன்னைக்கு காலத்தில் வருத்தம், சுகவீனம், வயிற்று வலி, நெஞ்சு வலி, அநேக வருத்தங்கள் மூலமாக ஹாஸ்பிட்டல் இன்றைக்கு காலையில் நான் கொண்டு அட்மிட் பண்ணிட்டு வச்சுக்கிறேன். ஸோ அதிக செக்கிங் செய்யப்படுகிறது. பாருங்கள், சில சமயங்களிலே நாம் ஒரு காரியத்தை மறந்து விடுகிறோம். எங்களுக்கு நாளைய தினம் ஒரு துன்பம் வரும் என்று அநேகர் நினைக்கிறது இல்லை. நாளைய தினத்தை குறித்து சிலர் சிந்திக்கிறது இல்லை. ஒவ்வொரு நாளும் சில சர்ப்ரைஸ் எங்களுக்காக காத்திருக்கிறது. எங்களுக்கு தெரியாது நாளைக்கு என்ன நடக்க போறது. ஆகையினால நாங்கள் யாரும் எந்த ஒரு விடயத்திலும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். வருத்தம் சூழலாம், மரணம் சூழலாம், அல்லது வேற ஏதாவது துன்பங்கள் சூழலாம். முதலாவது இறைவன் தேவை. இறைவன் இயேசுவை அண்டிக்குள் பாக்கியவான்கள். அவர்களுக்கு சுகம் கொடுக்கிறார், சமாதானம் கொடுக்கிறார், நம்பிக்கை கொடுக்கிறார், பலம் கொடுக்கிறார். எல்லாவற்றுக்கும் மேலாய் தன் கூட இருக்கிறதாக ஒரு உற்சாகத்தை, ஒரு நம்பிக்கை கொடுக்கிறார். ஹாஸ்பிட்டல்ல சில சமயங்களில் தனியே நாங்கள் இருக்க வேண்டும். அங்க உறவினர் எல்லாம் போக முடியாது. அந்த கொரோனா வந்தது பிறகு உறவினர்கள் ஹாஸ்பிட்டலுக்கு செல்ல முடியாது. இங்க அப்ப அந்த வேளையில யார் துணை? இறைவன் இயேசு மாத்திரமே துணை. இரண்டாவது, மனிதர்கள் எங்களுக்கு தேவை, உறவினர்களுக்கு தேவை, நண்பர்களுக்கு தேவை. கடந்த தடவை நான் ஸ்ரீலங்கா போன பொழுது நான் மிக குடும்பத்தோட போன பொழுது நான் மிக ஏமாற்றம் அடைந்தேன். என்னுடைய உறவினர்கள் என்னை வழி அனுப்ப கூட வரவில்லை. ஆக ஒரே ஒரு சகோதரியும் பிள்ளைகளும் வந்து என்னை வழி அனுப்பினார்கள். மற்றவர்கள் வரவில்லை, பார்க்கவில்லை, விசாரிக்கவில்லை. கூட சகோதரி 3 நாட்கள் விசாரித்தால் அது பிறகு பார்க்கவே இல்லை. நாங்கள் வாடகை வீடு எடுத்து தங்கி இங்க வந்து சேர்ந்தோம். அப்படிப்பட்ட உறவினர்கள் பணம் அனுப்புற பொழுது நீங்க வாங்க தம்பி, வாங்க தம்பி, வாங்க தம்பி, மற்றபடி மறந்து போய்விடுகிறார்கள். செய்த உதவியெல்லாம் மறந்து போய்விடுகிறார்கள். என்னுடைய வாழ்க்கையை நான் இந்த தேசத்தில் நான் பாருங்கள், நான் 3 மணிக்கு காலையில் எழுந்து ஏற்பியறங்கிற அந்த ஸ்ட்ராபெரி பழம் பிடுங்கி உழைத்து இந்த குடும்பத்தை அந்த நாட்களுக்கு உதவி செய்து, அந்த நாட்கள் அந்த குடும்பத்துக்கு உதவி செய்து. இன்றைக்கு எல்லாம் மறந்து போய்விட்டார்கள். நான் இந்த குடும்பத்துக்காக நான் சொல்லவில்லை. ஆனால் இப்படிப்பட்ட வேலைகளிலே எங்களுக்கு ஜனம் தேவை, மனிதர்கள் தேவை, உறவினர்கள், ஃப்ரெண்ட்ஸுகள் தேவை. அதை நாம் மறந்து போகக்கூடாது. அப்படி நாம் இருக்கிற பொழுதுதான் ஆண்டவரங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். இதை பற்றி சிந்தனை செய். உனக்கு இயேசு தேவை, உனக்கு மனிதர்கள் தேவை. ஜெபம் பண்ணு.